வடக்கு வாசலில காட்சி தருவா வெள்ளக்குதிரை ஏறி வீதி வருவா அப்ப கைத்தட்டுறதோட சரியா சொல்லுங்க. இவ்வளவு உற்சாகம் இருந்தா மதமாற்றமே இருக்காதே. அதானே, அப்புறம் எப்படி மாறுறான்? ஏன் மாறுகிறான்? என்னவோ நடக்கிறது. சில பேர் அப்படித்தானே. இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி சங்க கூட்டம் இல்லை எப்பா கூட்டம் இங்க அறிஞர் அறியாம ஓடுகிறார். உலகமெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிற அப்பன் நாராயணன் இருக்கு, அவர் அம்மை இங்கே இருக்கு, அவர் பெற்ற பிள்ளை நாமெல்லாம் இருக்கு. எவனோ எங்கிருந்தோ வந்திருந்து மதமாற்றத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறானே. ஆமா, மனித நேயம் போய்விட்டதே. ஆமா, ஒருத்தன் படிச்சு கலெக்டர் ஆகி கலெக்டருக்கு அரசாங்கத்துல வேலையும் கிடைச்சி அவருக்கு 30-40 போலீஸ் பாதுகாப்போட மேடை ஏறி வந்து நின்றுகிட்டு அவன் சொல்றான், இது பாவிகளின் ராஜ்யம். ஏது முதல்ல இவனை எங்கேயாவது ஏரோப்ளேன்லயே நாடு கடத்தணும் ஐயா. ஆமா ஐயா, நம்ம கொடுக்கிற வரி பணத்துல சம்பளத்தை வாங்கி வயர் நிறைய தின்னுபிட்டு அவன் சொல்றான், இது பாவிகளின் ராஜ்யம். எப்படி இருக்கு? வேலை கலெக்டர் வேலை, சம்பளம் அரசாங்க சம்பளம், கொடுக்கறது நம்ம வரி பணம். இந்த நாட்டுல சொர்லையாண்டிக்கும் முத்துமாரிக்கு தான் பிறந்தான். ஆமா, அவனுக்கும் பேரு இந்து பேரு தான் கண்டிப்பா. ஆனா பேரை இந்து பேரா வச்சுட்டு கலெக்டர் வேலை பார்த்து சம்பளத்தை வாங்கிட்டு மத பிரச்சாரம் பண்றானே. யாரும் எதுவும் கேட்கலையே. இது நியாயமா? என்னத்தையா பேசிட்டு போ. கடைசியில சொல்லியா, இது பாவிகள் ராஜ்யம். உண்மைதான்டா, இது பாவிகளின் ராஜ்யம் தான். உன்ன மாதிரி பாவிகளை சுமக்கிறதுனால இது பாவிகளின் ராஜ்யம் தான்டா. உண்மைதானே? உண்டா இல்லையா? ஆமா. அதோட விட்டா பரவாயில்ல, இப்ப நம்மள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன? சிவச்சந்திரன் கச்சேரிக்கு போறாங்கல்ல, அந்த மக்கள் எல்லாம் மோசமானவங்க. ஓஹோ, பியா பிடிச்சிருக்கான். உங்களுக்கு எல்லாம் பியா பிடிச்சிருக்கான்.
பிசாசு பிடிச்சிருக்கிறான். அவன் சொல்லி இருக்கிறான், அவர் என்ன, அவர் மனம் திரும்ப வேண்டும். என்ன இவ்வளவு நாளும் திரும்பல, இப்பதான் திரும்பி இருக்கு, இன்னும் திரும்பணுமா? ஆமா. அவர் சொல்லார், அவர் மனம் திரும்ப வேண்டும். நீங்க இந்த நெத்தில இதெல்லாம் போடப்படாதான், இந்த பொட்டு பட்டை நாமம் இதெல்லாம் போடப்படாது, ஒரு சின்னங்கள் போடக்கூடாது. ஆமா, அது பிசாசுகளின் சின்னமா. இவனுக்கு பிசாசு சாத்தான் பேய் இதை விட்ட வேற ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதே தான் பேசுறா. ஆமா, ஏன் கடவுளுடைய நாமத்தை சொல்ல வேண்டியதானே? உத்தரகாண்ட் மாநிலத்தில் பேரழிவான், பெரிய அழிவான். அதுக்கு அவன் சொல்றான், பார்த்தீர்களா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் கேதார்நாத்தில் சிவனாலயத்துக்கு சென்றவர்கள் 10,000 பேர்கள் மாண்டார்கள். ஏன் தெரியுமா? தேவன் கோபத்தில் இருக்கிறார். அவருக்கு என்னாச்சு? அவனுக்கு புராணமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓஹோ, அவங்க தேவன் எப்படா கோபத்தில் இருந்தாரு? அவர் கோபப்படலையே. அதே அவரே சிலுவையில் அறையும் போது கூட அவர் கோபப்படலையே. அதான் சிலுவையில் அரைஞ்சு விட்டும் போது கூட அவர் என்ன சொன்னாரு? பிதாவே, நம்ம ஆண்டவனை நோக்கி அவர் பிரார்த்தனை செய்தார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். ஐயா உண்டு ஐயா. ஆனா அதை கூட புரியாம சொல்றான், விக்கிரக ஆராதனை இங்கெல்லாம் சிலையா வச்சிருக்கிறோமே, பெருமாள் அம்மா எல்லாம், அது விக்கிரகங்களை கும்பிடுறது. ஒரு வார்த்தை சொல்லியிருக்காம்பியா, விக்கிரகங்களை வணங்குவது வேசித்தனமா. எவன் எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவனோ அவனுக்கு அந்த பேச்சு கண்டிப்பாக வரும். அந்த வேசித்தனத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பவன் தான் அதை பற்றி பேச முடியும். உண்மைதானே? என் மக்களை பார்த்து இப்படி சொல்பவன் இந்த நாட்டிலே இருக்க கடமை இல்லாதவன். அதானே, இங்க ஆடுனா புசாசு, அங்க ஆடுனா ஆவி. ஓஹோ, யாது ஆவி? இட்லி வைக்கும்போது வருமே. ஆமா, அதான். சிரிக்கிறெல்லாம் சரிதான், யாரும் மதம் மாறப்படாது, போகக்கூடாது, உறுதியா இருக்கணும். அதான், எவனாவது மதம் மாறி தாலி எடுத்துனா அவன் கையை கொடுக்கும். அதானே, உங்களுக்கு அப்படிதான். எவனும் மதம் மாறி பொண்ணு கட்டப்படாது. மதம் மாறி மட்டும் பொண்ணு கட்டுனே உருப்படவே மாட்டான். அப்படியா? அவ கை தட்டியாச்சு, சாபம் போட்டாச்சுன்னா இனி ஏவன் மதம் மாறி பொண்ணு கட்டினாலும் அவன் உருப்பட மாட்டான். மதம் மாறி கட்டாத, எல்லாத்தையும் வச்சுட்டான். கொடிமரமும் வச்சாச்சுடா. கொடிமர வழிபாடு இந்து ஆலயங்களுக்கு சொந்தப்பட்டது. காவி கட்டுக்காமியா. ஒரு ஆளு சாது செல்வராஜன் ஒருத்தர் பேசுறாரு, நான் என்னடா பக்கம் தாடி காவி. காவி யாருக்குள்ள ஆடை என்பது விவரம் கெட்ட பயலோட தானே இருக்கிறான். காவி என்பது இந்துக்களின் முக்கியமான படை. ஆமா, புரிதமானது. அதை போய் கட்டி கட்டி பிரசங்கம் பண்றதுக்கு என்ன இருக்குது? சரிதானா? அப்புறம் வரான், கொடிமரம் வச்சாச்சுன்னா சவுண்டு குறையுது. கொடிமரம் வச்சாச்சுனாலே அந்த கொடிமரத்தில் உட்கார்ந்து நிற்கவன் யாருதான்? யாரு? கொடிமர காவக்காரன் சுடலே. ஐயா உண்டு ஐயா. பார், ஆமா, ஓடிக்கிட்டே இருக்கான் பார். நிக்கிறானா? எவ்வளவு எழுச்சியா ஓடுறான் பார். அதானே, ஒரு கையில் விட்டருவா, ஒரு கையில் பந்தம். அந்த கார் ஸ்டெப் ஓடுற ஓட்டத்தை பாரு. காக்காச்சி மலை கடந்து மலை கடந்து ஓடி மாறா, ஓடி மாறா. சூரப்பாதி நங்கடந்து நங்கடந்து சுதை மாலை அடி மாறா, அடி மாறா. கச்சனல இறுக்கி கட்டி கருங்கச்ச மேலே கட்டி கச்சனல பொட்டு வச்சு 5 மணி வல்லையத்தை அங்கரமா தூக்கி வச்சு நடந்து ஓடி மாறா, ஓடி மாறா, ஓடி மாறா. ஒய்யாரமாடி மாறா, ஆடி மாறா. மரகடந்து
வைக்கும் கால்களுக்கு துளசி பூ செல்லடமா ஐயா மாத்தி வைக்கும் கால்களுக்கு மதன பூ செல்லடமா மாறானே சுடலையாண்டி ஐயா மாறானே சுடலையாண்டி மாதமக்கும் தூள்பாரகு அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் ஒத்த முரசு கொட்டி அடித்து பாடினால் சிலையா இருக்கிறவன் வருவாரே. ஆனா அவங்களுக்கு இது பிசாசா தெரிகிறது இல்லையா? கூப்பிட்டு பாப்பமா, கூப்பிட்டா வருவான். கூப்பிடுவியா? எல்லாரும் சொல்லு ஐயா உண்டு, ஐயா உண்டு. ஒண்ணு போல ஐயா உண்டு, ஐயா உண்டியா, சத்தமா சொல்லு ஐயா உண்டியா. நல்லா கைதட்டு, மனமும் வந்து கேளு, மனசை மட்டும் கட்டுப்பாடா வச்சுக்கோ. ஐயா உண்டியா, ஐயா உண்டியா. ஐயா உண்டியா. ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. அடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தண்டவனே அடிவா ஐயா. ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. அடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தண்டவனே அடிவா ஐயா. கை தட்டணும், எல்லாரும் ஒண்ணு போல தட்டணும். சரியா? யாரும் உம்முன்னு இருக்கப்படாது. பக்கத்தில் கை தட்டுற ஆளை பார்த்து இப்படி முறைச்சி பார்க்கப்படாது. 4 பேர் கை தட்டுறாங்க, ஒரு அம்மனர் பொறாமையில பார்க்கப்படாது. கை இருக்க ஆளெல்லாம் தட்டு. ஆமா, இனி ஒரு பிள்ளை இப்படி வாங்கி தட்டு பக்கத்துல இடிக்காத மூக்குல. அவன் சொல்லுவான் கையை தட்டு கையட்ட, சும்மா வச்சுக்கிட்டு கேட. அங்க யாரோ படுத்திருக்காப்புல தெரியுது உங்களுக்கு பின்னால, பின்னால ஆள் படுத்திருக்கோ, படுத்திருக்கா இல்ல சும்மா மூடி போட்டிருக்கா? குழந்தையா? அழகான சைகை, உண்மையிலேயே நீங்க கெட்டிக்கார. அங்க யாருங்க? ஆனா உண்மையிலே ரெட்டார் குளம் சூப்பர் கிராமம் ஐயா. இந்த மாதிரி எண்ணம் உள்ள பிள்ளைங்க கிட்ட தையா நம்ம விதைக்க முடியும், விதைக்கிறத சிறப்பாக்க முடியும். மழை வருமியா, உங்க ஊரு செழிக்குமியா, கையை தட்டுகியா. ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. நீ அடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா. வந்தோர் குறை தீர்க்க ஓடிவா ஐயா, உன தேடி வந்தோர் வினை தீர்க்க ஓடிவா ஐயா. அம்பலங்கள் மாற்றிடமே ஓடிவா ஐயா, வன சஞ்சலங்கள் போக்கிடமே ஆடிவா ஐயா. சொல்லாத களிமாய்க்க ஓடிவா ஐயா, சொல்லாத வைகுண்டமே ஓடிவா ஐயா. கண்ணால வினை தீர்க்க ஓடிவா ஐயா, கண்ணான வைகுண்டமே ஆடிவா ஐயா. ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. நீ ஆடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தண்டவமே ஆடிவா ஐயா. ஓங்கி எல்லாரும் கையும் தலைக்கு மேல வேண்டும், எல்லா கையும் தலைக்கு மேல ஓங்கி அடிக்க மக்கா. அந்த இடம் கேப்பா இருக்கு, ஆடுகைய ஓங்கி அடி. மதல வரோம் வேண்டுகிறோம் மனவை பதிநாதா, மடி நிறைய தந்தருளும் மாயவனே ஐயா. அவனை இல்லா வாழ்வு தர வைகுண்டமே வாரும், கருணை மனம் தான் இறங்கி கனிவுடனே காரும். தேவாதி தேவனுக்கு மூத்தவரே ஐயா, நவார பாடுகிறோம் நாரணரே வாரும். நாட்டுக்கு பெரியவரே நாரணரே ஐயா,
பாட்டுக்கு தான் இறங்கி பதினோக்கி மாறும். ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. நீ அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா. பிள்ளைகளின் வேதனைய தீரும் மாலை வரும் வேண்டுவோரை வாழ்வழிக்க மாறும். பில்லி வினை திந்திடவே பெரியவரே மாறும். புள்ளி வரும் குதிரை ஏறி தூயவரே மாறும். ஜடையுடனே ஓடி மாறும் ஐயா பிச்சை துளசியோடு ஆடி மாறும் ஐயா. உச்சி கிரகங்களை ஒட்ட வரும் ஐயா பதி பிடித்திடுவோம் ஆடி மாறும் ஐயா. ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா கலந்த நாயகனே ஓடிவா ஐயா. நீ அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா. கைய தூக்கு கீழே போடவே கூடாது. உன் வீட்டில் இருக்க கஷ்டம் கவலை எல்லாம் அன்னையோட போச்சு மக்கா. தூக்கு மக்கா கைய ரெண்டு கைய மேல போட்டு மேல மேல மாரிமலை பொழிய வைக்க மாயவரே வாரும். மக்கள் பஞ்சம் தீட்டிடவே மனதிறங்கிக்காரும். மாடுமனை வீடு காக்க மாதவமே வாரும். நாடு விட்டு நாடு போன நல்லவரை காரும். கொலைபரிகள் கூடி ஐயா அத்தனையும் மறுதறிய ஆண்டவனே வாரும். அழிவெள்ளம் வருகுதுன்னு சொன்னவரே மாறும். அழிவெள்ளம் முங்கிடாம நாதவனே காரும். ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. நீ அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா. ஆடி ஆடு நீங்க எல்லாம் போச்சு அங்க பாரு எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஆடி வந்த ஐயா கெட்டாதாக்கா அடி. சாதி மத பேதத்தாலே சாகுதையா பூமி நீதி கெட்ட உள்ளங்களை மாத்திடணும் சாமி. பசுவன போதையிலே கண்மயங்குதையா மாசுகளி நீசகளை கர்வறுக்க மாறும். கொஞ்சத்திர குறுக்கள் பெருகி போச்சுதையா வேத சான்றோரை காத்திடவே மாறும். சேர்த்துக்கும் குடூரம் கருணை உள்ளனதா சேர்த்து வாழ வைக்கும் ஓடி மாறும் ஐயா. ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. அடிவா ஐயா அடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா. வேகமா 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 எல்லாரும் சேர்ந்து மழை வரணுமா வீட்டுக்கெல்லாம் நல்லா செழிப்பு வேணுமா வயல்வெளியெல்லாம் நல்லா விளையணுமா. ஒருத்தர் கூட சும்மா இல்லாம இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் எல்லாரும் சேர்ந்து கை தட்டி. ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா. மழை வேணுமா தட்டுகைய எத்தாந்த பாம்பன் தத்துங்க எறி. மணி தான் முழங்க சாமியே நிர்வாரும் சிங்காசனம் தானமர சீக்கிரமே வாரும். மங்காத படிகள் தந்த மாதவமே ஐயா உங்கார கலியளிக்க ஓடி வாரும் ஐயா. திருமூடியை தொட்டவரே ஐயா எங்கள் குலம் தலைக்க வந்தவரே வாரும். சந்தன மேடையொன்று சாமி தோப்பு ஐயா சங்கடம் தருள சாமி நீ மாறும். ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா. ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா. நல்ல பக்தியான கிராமம் இல்லையா. இந்த ஊர்ல நிரந்தரமா இருக்கிற தாய்மார் கை தூக்குங்க பார்க்கலாம். நிரந்தரமா இந்த கிராமத்திலே இருக்கவங்க வெளியூர்ல போய் வேலை பார்க்கறவங்க இந்த ஊர்லயே இருக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். உண்மையிலே உங்க ஆலயத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
நல்ல கிராமம், நல்ல மக்கள், நல்ல மனுவோர்கள். என்ன கேட்டாலும் தரவல்ல இறைவன் ஆலயத்திலே இருக்கிறான், அதுவும் எனக்கு தெரிகிறது. நல்ல முளைப்பாறு கட்டி எடுத்து அம்மைக்கு ரொம்ப சிறப்பு செஞ்சிருப்பீங்க, அப்படிதானா? எவ்வளவு முளைப்பாறு கட்டிருப்பீங்க? 40 கட்டினவங்கெல்லாம் கை தூக்க பார்ப்போம். ஆஹா, உண்மையிலேயே ரெட்டார்களும் வெற்றி பெற்ற களமாக தான் இருக்கியா. ஆனால் உங்கள் ஊரில் அம்மா மாதிரி தான் பவராக இருக்காங்க, அவ்வளவு தின்னுருட்டியாக இருக்கு. எப்போ இடம் கிடைக்கும் வாங்கி. ஆனால் அது தின்ன தெம்போட ஒரு 10 சகோதரி அப்படியே மேடைக்கு வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த 1.5 நாள்லாம் வரப்படாது. 1.5 நாள் அங்கே இருங்க, இருங்க, சில்லற வேண்டாம். ஆமாம், 1.5 வரலாம், எல்லாம் நோட்டா வரட்டு பார்ப்போம். வாங்க பெருசெல்லாம் வாங்க வாங்க, காலேஜ் போகிற பிள்ளைலாம் வாங்கடா, கும்மி அடிக்கட்டும். ஏதா அதில் ஒரு பிள்ளை உண்டு, நம்ம பிள்ளை. வாங்கம்மா, அதை வாங்கம்மாக்கா வாங்க. ஓங்கார கும்மி அடித்து ஒய்யார தெய்வத்துக்கு ஒரு புகழ் மாலை சாற்றுவோம். வார காலமெல்லாம் இந்த மண் செழிக்க மழை பொழிந்து சிறப்பு கிடைக்கட்டும். என்ன அந்த சிறப்போட இருக்கு. நல்லா வட்டம் போட்டு கொடுங்க பாப்பா. அதான் நீங்க அடிக்கல, ஓகேயா? வாங்க ஒரு வட்டம் போடுங்க. இன்னைக்கு ஒரு நிகழ்வு தானே, கலகலப்பா இருப்போம். வாங்க வாங்கய்யா, ஆணும் பெண்ணும் கூடி ஆச்சாரமா இருக்கணும். ஒரு ரவுண்டு போடுங்க. உங்க யூனிஃபார்ம் நல்லா இருக்கு, அதனால தான் சொல்றேன். அப்படி ஒரு ரவுண்டம் போடுங்க பார்ப்போம். யூனிஃபார்ம் மட்டும், யூனிஃபார்ம் இல்லாத வேண்டாம், யூனிஃபார்ம் மட்டும் வாங்க பார்ப்போம். அப்பதான் ஒரு நல்லா இருக்கும். ஓகே தானா? அவ்வளவுதான். இனி எல்லாரும் இருக்கிறவங்களும் சும்மா இருக்கக்கூடாது, எல்லாரும் கும்மி தட்டணும், சரியா? ஆமா, கும்மி தட்டுனா ஓடி வரும் மக்களே. நம்முடைய கலாச்சாரம். தன்னன்னாதீனம் தன்னானே தனத்தான தந்தன தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே தனத்தான தந்தன தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே தனத்தான தந்தன தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே தனத்தான ஆபி ஆபி ஒண்ணு போல. அத்து மணலில கொட்டை கட்டி அங்கு 5-6 மாசமா சண்டை பண்ணி, அத்து மணலில கொட்டை கட்டி அங்கு 5-6 மாசமா சண்டை பண்ணி, வெத்து முகம் கொண்டு வாராரந்தோர வெள்ளி கொஞ்சம் கட்டி வீசுங்கடி, வெத்து முகம் கொண்டு வாராரந்தோர வெள்ளி கொஞ்சம் கட்டி வீசுங்கடி. அப்படி அசல குட்டி மணல் வரப்பி நல்ல வண்ணமுடன் முத்து கோலமிட்டு, அசல குட்டி மணல் வரப்பி நல்ல வண்ணமுடன் முத்து கோலமிட்டு, வாச கிடக்கிற முத்தாரம்மைய வந்து வரடி காமாட்சி, வாச கிடக்கிற முத்தாரம்மைய வந்து வரடி காமாட்சி. குட்டி மணல் வரப்பி நல்ல தென்னம் வாழ விரிச்சுணத்தி, குட்டி மணல் வரப்பி நல்ல தென்னம் வாழ விரிச்சு வச்சி, எதிர் கடக்கிற சிங்காரம் பிள்ளைய தெரிஞ்சு கொள்ளடி காமாட்சி, எதிர் கடக்கிற சிங்காரம் பிள்ளைய திரும்பி பாரடி காமாட்சி. ஒட்டைக்குள்ள 2 வேப்ப மரம் அது பூத்தாலும் பூக்குமாயிரம் பூ, ஒட்டைக்குள்ள 2 வேப்ப மரம் அது பூத்தாலும் பூக்குமாயிரம் பூ, கொண்ட பெருக்கத்தில் ஐயம்மளுக்கு நான் கொண்டு வந்தேன் கூட மல்லிகைப்பூ, கொண்ட பெருக்கத்தில் ஐயம்மளுக்கு நான் கொண்டு வந்தேன் கூட மல்லிகைப்பூ. எல்லாரும் கும்மி அடிக்க மக்கா. பாலாநாத்துல தண்ணி வர 2 பப்பாளி கண்டையும் துள்ளி வர, பாலாநாத்துல தண்ணி வர 2 பப்பாளி கண்டையும் துள்ளி வர, பாலாநாத்து பரமசிவனுக்கு பணிஞ்ச கும்மிய கொட்டுங்கடி, பாலாநாத்து பரமசிவனுக்கு பணிந்த கும்மிய கொட்டுங்கடி.
அப்படியே இருங்க, போயிடாதீங்க. இவ்வளவு பேர் அடிச்ச பிறகு உங்களுக்கு வேகம் வந்திருக்கணுமே. ஆமா, அப்ப கல்யாணமான சகோதரிகள்லாம் அப்படி ஒரு ரவுண்டு போடலாமே. வாங்க பார்க்கலாம். உங்க வீட்டுக்கார மாதிரிலாம் அடிக்கும் போது உங்களுக்கு வேகம் வரல, வரணுமா வரத? அப்படிதான். எவ்வளவு ஸ்டெப் போட்டு அடிக்கிறாங்க. இதுக்கு பிறகு என்னத்தா உட்காந்துருக்குது? நீங்களும் அப்படி ஒரு ஸ்டெப் போடுங்க. அம்மா வரட்டும். உண்டா இல்லையா? வாங்க, மாங்கல்யம் கட்டின அம்மா மாறலாம். என் மாங்கல்யம் நீடிச்சு மக்கள் வச்ச தீக்க சிறப்பு கேட்க ஒரு அம்மா கை ஊனியாச்சு எந்திரிக்கிறதுக்கு. ஐயா உண்டு ஐயா. எந்திரியாத்தா, பக்கத்துல இருக்க அம்மா கெடுத்து விட்டு. ஆமா, ஏட்டி நீடிச்சுட்டு அந்த அம்மா அழகா ஊனி எலும்ப போகும். பக்கத்துல இருக்க அம்மா இருண்டு. அதான் எழுப்பிடுத்தா. ஆமா, அடுத்த ஆள நீ போங்கிறீங்களே. ரேஷன் கடையில் ஆளுக்கு 100 ரூபா தருவான்னா யாராவது நீ போன்னா சொல்லுங்க. வாங்கம்மா வாங்கத்தா. அவங்க கூட ஜோடி சேருங்க பாப்பா, ஓடியங்க. அதுலயே ஒரு ரவுண்டு போடுங்க. அதுலயே அழகா. அதான் ஏன் எந்திரிங்கம்மா. இன்னைக்கு நம்ம ஊருக்கு சிறப்பான நாள். இதுல ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நம்மெல்லாம் ஐயாவுடைய பிள்ளைங்க. அந்த நம்பிக்கையில அப்படி வா மக்களை, வா. வந்தாச்சு. ஓடியாங்க. இந்த முளைப்பார் பெற்ற முக்கந்தர் உண்டு. தலைவர் பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்க ஒரு தலைவர் இருக்கும் இல்லை. அவங்க இங்கே வந்துட்டாங்களோ, வேண்டாம் பதவி மேலே வந்தால் கீழே இறங்கவே கூடாது. அப்படி இருக்காங்க. அங்கே ஒரு ரவுண்டு, அப்படி ஒரு வட்டம். இப்போ தெரியுது. வட்டம் போடுங்க. ஒரு வட்டமா? இப்போ சரியா? இப்போ தான் தில்லு. இப்போ வாலிய பையன் மாதிரி தான் தோத்து போய் கிடக்கிறான். அப்படியா? ஆளுக்கு ஒரு ரவுண்டு போடுவோம். நீ வாலி பையன் தானோ? ஓ சரி. நான் கல்யாணம் ஆகிட்டோன்னு நினச்சேன். இல்லை, இந்த கம்பெனியோட சேர்ந்துட்டியே இல்லையா? இதெல்லாம் மக்க பெத்த குடும்பம். அங்கே வாழ்த்தியாச்சு. உனக்கு அடுத்தால பிள்ளை தான் வா. ஆமாம், ஜூலியே 2 பிள்ளை தான் வா. அடிச்சாச்சு. இனி மாற்றமே இல்லை மக்கா. அடுத்த வருஷம் நான் வரைக்கும் வந்து பொண்ணோட பிள்ளையோட வா. ஐயா உண்டு ஐயா. எல்லாரும் தன்னன்னாதீனம் தன்னானே தான தந்தன தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தான தந்தன தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன தந்தன தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன தந்தன தன்னானே. செச்சனத்து பதி வாருங்கம்மா, அங்கு நித்தமும் தீருநாள் பாருங்கம்மா. செச்சனத்து பதி வாருங்கம்மா, அங்கு நித்தமும் தீருநாள் பாருங்கம்மா. பக்தியுடன் வந்து பணிந்த பேருக்கு பலன் கிடைக்குது வாருங்கம்மா. பக்தியுடன் வந்து பணிந்த பேருக்கு பலன் கிடைக்குது வாருங்கம்மா. ஒங்கி வளர்ந்த கொடி மரமாம் அதில் ஒய்யாரமான திருக்கொடியா. ஒங்கி வளர்ந்த கொடி மரமாம் அதில் ஒய்யாரமான திருக்கொடியா. ஒண்ணுக்கொன்னு ஒத்து வாழன்னு அது உண்மைய சொல்லுது பாருங்கம்மா. ஒண்ணுக்கொன்னு ஒத்து வாழன்னு அது உண்மைய சொல்லுது பாருங்கம்மா. பண்புடனே பள்ளி கொண்டிடவே. அன்பு உள்ளம் கொண்ட நெஞ்சினிலே அவர் பண்புடனே பள்ளி கொண்டிடவே. அன்னவாகன மீதம் வந்து ஐயா அழக வாரத பாருங்கம்மா. அன்னவாகன மீதம் வந்து ஐயா அழக வாரத பாருங்கம்மா. துயமனத்துடன் வாழ நல்ல துளசி மாலை அணிந்து கொண்டு. துயமனத்துடன் வாழ நல்ல துளசி மாலை அணிந்து கொண்டு. திருநாளில் அழகுடனே பவனி வாரத பாருங்கம்மா. திருநாளில் அழகுடனே ஐயா பவனி வாரத பாருங்கம்மா. பஞ்சபூதங்களும் உள்ளடக்கி 5 குணங்களும் தான் நடக்க. பஞ்சபூதங்களும் உள்ளடக்கி 5 குணங்களும் தான் நடக்க. 5 தர நாகம் கூட பிடிக்க வருவத பாருங்கம்மா. 5 தலை நாகம் கூட பிடிக்க எல்லாரும் வருவத பாருங்கம்மா. சிந்தை ஒரு முகமாயிருக்க கொண்ட கருத்தில் கூறியதான் இருக்கு. ஒரு முகமாயிருக்க கொண்ட கருத்தில் கூறியதான் இருக்கு. அருட வாகன ஊர்வலம் அம்மைய கருத்த வாரத பாருங்கம்மா. அருட வாகன ஊர்வலம் அம்மைய கருத்த வாரத பாருங்கம்மா.
குதிரையில அந்த பள்ளி கொண்டவன் வாரம்மா அம்பு வில்லும் அவர் கையில் இருந்து இந்த வம்பு கலியுகம் அழைப்பாரம்மா அந்த விழுமுக கையில் இருந்து இந்த வம்பு கலியுகம் அடிப்பாரம்மா ஆடி ஆடி சிந்தை ஒரு முகமா இருக்க கொண்ட கருத்தில் கூறியதான் இருக்கு இந்த ஒரு முகமா இருக்க கொண்ட கருத்து கூறியதான் இருக்கு கருட வாகன ஊர்வலம் அம்மைய கருத்த மாறத பாருங்கம்மா கருட வாகன ஊர்வலம் அம்மைய